நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தன் அவன் கொலை செஞ்சத ஒரு நாவல் எழுதி அதை பப்ளிஷும் பண்றாங்க. ஆமாங்க, 2000ல போலாண்ட்ல சேர்ந்த ஒருத்தனோட பேரு கிறிஸ்டியன் பாலா. அவன் அவங்க ஒய்ஃப் ஸ்டாஷியா ஒரு அஃபேர்ல இருக்காங்கன்னு நினைச்சு அவங்கள ஃபாலோ பண்றான். அவங்க ஒன்ஸ் டேட்டிங் போன டேரியஸ்னு ஒருத்தனோட கான்டாக்ட் ஒன்று கிடைக்குது. இவன் டேரியஸை ஃபாலோ பண்ணி அவனை கொலை பண்ணி அவன் பாடியை ரிவர்ல டிஸ்போஸ் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் செல்போனையும் ஆன்லைன்ல செல் பண்ணி போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. சோ இந்த கேஸ் கோல்ட் கேஸா மாறி. இதெல்லாம் நடந்த ஒரு 3 மாசம் கழிச்சு கிறிஸ்டியன் பாலா ஒரு நாவல் ஒன்று எழுதுறான். அந்த நாவல்ல இவன் கொலை செஞ்சது இவன் கதை எல்லாமே அப்படியே எழுதுறான். அந்த நாவலை பப்ளிஷும் பண்றாங்க. ஆமாங்க, அந்த நாவல் பேரு ஆமோக். ஒரு 3 வருஷம் கழிச்சு போலீஸ் இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைக்குது. இந்த செத்து போன டேரியஸோட செல்போனையும் ட்ராக் பண்றாங்க. அதை அவன் ஆன்லைன்ல செல் பண்ணது அவங்களுக்கு தெரிய வருது. எப்படின்னா ஆன்லைன்ல செல் பண்ணால அப்போ ஒரு யூசர் நேம் கொடுத்திருக்கான். அந்த யூசர் நேமோட பேரு கிறிஸ்பி. அந்த கிறிஸ்பின்ற பேரை தான் இவன் நாவல்ல அவன் கேரக்டருக்கும் வச்சிருக்கான். சோ இது மூலியமா போலீஸ் அவனை ட்ராக் பண்ணி அந்த நாவலையும் படிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைக்கல. அதனால அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து அவங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவங்க கிட்ட இந்த நாவலை கொடுத்து படிக்கும் போது தான் பயங்கர ஷாக் ஆறாங்க. என்னன்னா அவங்களே இந்த நாவல்ல ஒரு கேரக்டரா இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆமா, இவன் தான் இதெல்லாமே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாலு கிறிஸ்டியன் பாலா மாட்டிக்கிட்டான். 25 years ஆஃப் பிரிசன் தண்டனை. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க. ஒரு நாவல் எழுதுறான், அதுல அவன் கொலை செஞ்சதேவா எழுதுவான்? வேற ஏதாவது ஒரு கதை எழுதிருக்கலாம்ல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் என்ன பண்ணாம இருந்தான் மாட்டாம தப்பிச்சிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க?